அனைவருக்கும் வணக்கம். ஆந்திர பிரதேச மாநிலத்தில் அமராவதி அப்படின்ற இடத்துல இருந்து 300 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு கிராமம் தான் மச்சுமாரி அப்படின்ற இந்த கிராமம். இந்த கிராமத்தில் 8 வயது நிறைந்த மீனா அப்படின்ற ஒரு சிறுமி தன்னுடைய அப்பா அம்மா கூட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த சம்பவத்தில் வரக்கூடிய சிறுமி ஒரு மைனர் அப்படிங்கிறதுனால உங்களுடைய புரிதலுக்காக மீனா அப்படின்னு குறிப்பிட்டிருந்திருக்கேன். நீங்களுமே அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மீனா அந்த கிராமத்தில் சந்தோஷமா தன்னுடைய அப்பா அம்மா கூட வாழ்ந்துக்கிட்டு வராங்க. மேற்கொண்டு இவங்க அதே பகுதியில் இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்தில் 3ஆம் வகுப்பும் படிச்சுக்கிட்டு வராங்க. இவங்களுடைய கிராமத்தில் ஒரு பார்க் ஒன்று இருக்கு. இந்த பார்க்கில் தான் அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா குழந்தைகளுமே போய் விளையாடுவாங்க. அப்படி தான் இந்த மீனாவும் பள்ளிக்கூடம் விட்டு வந்ததுக்கு பிறகும் விடுமுறை நாட்கள்லையும் அந்த பார்க்கில் போயிட்டு விளையாடுவாங்க. அதே மாதிரி தான் இந்த வருடத்தோடைய ஜூலை மாதம் 7ஆம் தேதி 2024 வாக்கில் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால எப்போதும் போல இந்த மீனா பக்கத்தில் இருக்கிற பார்க்கில் போயிட்டு விளையாண்டுட்டு வந்துடுறான் அப்படின்னு சொல்லிட்டு காலை உணவுலாம் சாப்பிட்டு முடித்து விட்டு கிளம்பி இருந்திருக்காங்க. ஆனால் அதுதான் தன்னுடைய மகளை பார்க்க போகிற கடைசி தினம் அப்படிங்கிறது அன்றைய நாள் அந்த அப்பா அம்மாவுக்கு தெரியாமலே போயிருந்திருக்கு. மீனா அந்த பார்க்கில் தான் விளையாடிக்கிட்டு இருக்கா. மதியம் எப்படி சாப்பிட வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுடைய அம்மா மதிய உணவுகள் எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மதியம் 2 மணி ஆகியுமே மீனா வராததுனால என்ன இன்னும் அவளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாக ஆரம்பிக்கிறாங்க. சரி எப்படியும் ஈவினிங் வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அவங்களுடைய வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலுமே அந்த சிறுமி வீட்டுக்கு வராததுனால மீனாவுடைய அம்மாவுக்கு ஏதோ ஒரு விதமான பயம் இந்த இடத்துல இருந்து கிளம்ப ஆரம்பிக்குது. அடுத்த கட்டமாக மீனாவை தேடி அவங்களுடைய அம்மா பார்க்கில் போய் பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் யாருமே அந்த பார்க்கில் விளையாடவே இல்லை. மீனா மட்டும் எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுவட்டார் முழுக்க தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் எங்கே தேடியுமே மீனா அன்றைய நாள் கிடைக்கவே இல்லை. தொடர்ந்து மீனாவுடைய அப்பாவுக்கு இந்த தகவலை கொடுக்குறாங்க. அந்த கிராம மக்களும் மீனா காணாமல் போயிட்டாங்க அப்படிங்கிறது தெரிந்ததுமே அவர்களுமே இரவு முழுக்கெல்லாம் தேடி பார்த்துருந்துருக்காங்க. எங்கேயுமே கிடைக்காததுனால பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த கிராமத்துடைய பஞ்சாயத்து தலைவர் ஒரு தகவலை ஒன்று கொடுத்து விடுறாரு. அதன் பிறகு போலீஸ் ஆஃபீஸரும் சம்பவ இடத்துக்கு வந்து அந்த பொதுமக்கள் கூட அந்த 8 வயது சிறுமியை தீவிரமாக தேட ஆரம்பிச்சிருக்காங்க. பட் என்னதான் போலீஸ் ஆஃபீஸரும் நிறைய இடங்களில் தேடி பார்த்தாலுமே மீனாவை பற்றின எந்த ஒரு தடயமுமே அன்றைய நாள் அவங்களுக்கு கிடைக்காமலே போகுது. ஒரு பக்கம் இரவு ஆகிக்கிட்டே போயிட்டே இருக்கு. மீனாவும் கிடைக்கவே இல்லை. இதனால அந்த அப்பா அம்மாவுக்கு மேலும் மேலும் பயம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இந்த சமயத்தில் தான் போலீஸ் ஆஃபீஸர் ஒரு முக்கியமான ஒரு ஐடியாவை கையாள ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன ஐடியா? மீனா அன்றைய நாள் எங்கே தான் போனாங்க, என்ன தான் ஆனாங்க? போலீஸ் ஆஃபீஸரால் மீனாவை கண்டுபிடிக்க முடிஞ்சதா இல்லையா? இந்த வருடத்தோடைய முக்கியமான ஒரு கொடூரமான சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டில் போய் சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போலீஸ் ஆஃபீஸர் அப்படி என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்கன்னா, துப்பாக்கி படத்தில் ஜெகதீஷ் கேரக்டர் தன்னுடைய தங்கையை தீவிரவாதிகள் கிட்ட அனுப்பிட்டு தான் வளர்க்குற நாய் மூலியமாக அந்த தங்கையோடைய ஒரு துணியை மோப்பம் பிடிக்க வைத்து தங்கை இருக்கிற இடத்த கண்டுபிடிப்பார். அதே மாதிரி தான் இந்த இடத்துலையுமே இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. போலீஸ் ஆஃபீஸர் தங்களுடைய மோப்ப நாயை வர வைத்ததுக்கு பிறகு இந்த சிறுமி பயன்படுத்தக்கூடிய துணிகள்லாம் மோப்பம் பிடிக்க வைத்து அந்த மோப்ப நாய் எந்த இடத்துக்கு போகுதோ அந்த இடத்துக்கு வேக வேகமாக போலீஸ் ஆஃபீஸர் போய்கிட்டே இருக்காங்க. அந்த சமயத்தில் குற்றம் நடந்த இடத்துல வெப்பம் அதிகப்படியான அளவுக்கு இருந்திருக்கு. ஆனால் மோப்ப நாய் வந்த நாள் அன்னைக்கு வெப்பம் ரொம்பவே கொஞ்சம் குறைவாக இருந்ததுனால அந்த வாசனையை நுகர்வதற்குண்டான சக்தியும் அதுக்கு போதுமான அளவுக்கு இருந்திருக்கு. இதனால அந்த மோப்ப நாய் அந்த சிறுமியோடைய பாதைகள்லாம் எந்த பக்கம் இருக்குதோ அந்த இடத்த நோக்கி போய்கிட்டே இருந்திருக்கு. இறுதியா ஒரு வீடு வந்ததுமே ஒரு வீட்டை பார்த்து குலைச்சிருந்திருக்கு. அந்த இடத்தையே சுத்தி வந்திருக்கு. அதன் பிறகு போலீஸ் ஆஃபீஸர் அந்த வீட்டுக்குள்ள யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது அந்த வீடு உள்பக்கமாக பூட்டப்பட்ட நிலையில இருந்திருக்கு. டோரை தட்டி பார்த்துருக்காங்க. வீட்டுக்குள்ள இருக்கிற நபர்கள் எல்லாருமே வெளியில வர வச்சு அவர்கள் கிட்ட எல்லா விசாரணைகளுமே நடத்த ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து இந்த சிறுமி எங்க இருக்கா அப்படிங்கிறத தேடி பார்த்துருந்துருக்காங்க. பட் எங்க தேடினாலுமே அந்த வீட்டில் எந்த ஒரு இடுக்குலையுமே அந்த சிறுமி கிடைக்கவே இல்லை. தொடர்ந்து அந்த வீட்டில் இருக்கிற நபர்களை விசாரணை பண்ணும்போது ஒரு 12 வயது சிறுவன் இந்த மீனா படிக்கிற அதே ஸ்கூலில் தான் அவனும் படிக்கிறான் அப்படின்னும் அந்த சிறுவனும் அந்த வீட்டை தான் சார்ந்தவன் அப்படிங்கிறதும் தெரிய வருது. உடனடியாக அந்த சிறுவன் கிட்ட எத்தனாவது படிக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 6ஆம் வகுப்பு படிக்கிறான் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கான். சுற்றி இருந்த பொதுமக்களும் கடைசியாக மீனா இவங்க கூட தான் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க, அதை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனடியாக அந்த சிறுவன் கிட்ட மீனா கடைசியாக எங்கே போனாங்க, நீங்கள் தானே அவங்க கூட விளையாண்டீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டபோது மீனா எங்கள் கூட தான் விளையாண்டா, மற்றபடி எங்களுக்கு எங்கே போனால் என்ன ஆனானே தெரியாது அப்படின்னு தான் அந்த சிறுவன் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரான்.
அந்த இடத்துல மீனாவை கடைசியா பார்த்தது இந்த 12 வயது சிறுவன் தான். இதனால அவங்கிட்டே போலீஸ் ஆபீசர் துருவி விசாரணை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. இதனால தனியா அவனை அழைத்து விசாரணை பண்ணும்போது தான் போலீஸ் ஆபீசர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு ஸ்டேட்மெண்ட்டை, இந்தியாவையே அதிரக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அந்த சிறுவன் சொல்லி இருந்திருக்கான். ஆரம்பத்தில் அந்த சிறுவன் எதுவுமே சரி வர சொல்லல. தொடர்ந்து போலீஸ் ஆஃபீஸர் அவனை மிரட்ட ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான் பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நடந்த உண்மைகள் எல்லாத்தையுமே சொல்லி இருந்திருக்கான். மீனாவும் இவன் படிக்கிற ஸ்கூலில் தான் 3ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு வராங்க. இவனை நல்லாவே தெரியும். ஞாயிற்றுக்கிழமை லீவு அப்படிங்கிறதுனால இந்த 12 வயது நிறந்த சிறுவனும் 13 வயது நிறந்த 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு சிறுவனும் இன்னொரு சிறுவனும் சேர்ந்து 3 பேர் சேர்ந்து ஒரு பார்க்கில் விளையாடிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் தான் மீனா அந்த பார்க்கிட்ட வரும்போது இந்த 3 சிறுவர்களும் மீனாவை பார்த்துருந்துருக்காங்க. அந்த பார்க்கில் விளையாடிக்கிட்டு இருக்கிற அந்த 3 சிறுவர்களுமே ஒரே ஸ்கூல் தான். இந்த மீனாவுமே ஒரே ஸ்கூல் தான். அதனால் மீனாவுக்கு இந்த 3 பேருமே நல்லா தெரியும். அப்படிங்கிறதுனால மீனாவை இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருந்திருக்காங்க. அதன் பிறகு என்னன்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டபோது இந்த சாக்லேட் சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்த சாக்லேட்டை கொடுத்துருந்துருக்காங்க. அதன் பிறகு கண்ணாமூச்சி நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் நடமாட்டம் இல்லாத இடமா பார்த்து ஒரு காட்டுப்பகுதி கிட்ட அழைச்சிட்டு போயிருந்திருக்காங்க. அதன் பிறகு இவங்க எல்லாருமே விளையாடி முடிச்சுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கே வந்திருந்திருக்கானுங்க. அதன் பிறகு கிராம மக்கள் கூடயே சேர்ந்தும் போலீஸ் கூடயே சேர்ந்துமே இவனுங்க மீனாவை தொடர்ந்து தேடிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் மீனாவை இவனுங்க என்ன பண்ணியிருந்திருக்காங்கன்னா அந்த காட்டுப்பகுதி நிறைந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு பருவமே பூக்காத அந்த 3 சிறுவர்களும் பாலியல் உணர்வுனா என்னன்னே தெரியாத அந்த 8 வயது சிறுமியை கொடூரமான முறையில் பாலியல் துன்புறுத்தல்கள் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிருக்கானுங்க. தான் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே அவங்களுக்கு தெரிந்து தான் தெளிவோட இந்த பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் எல்லாமே அந்த சிறுமிக்கு கொடுத்துருந்துருக்காங்க. அதன் பிறகு எங்க மீனாவை இப்படியே விட்டுட்டா வீட்டில் போய் நம்மள மாட்டி விட்டுருவாளோ அப்படின்ற ஒரு பயமும் அந்த 3 பேருக்குமே எழ ஆரம்பிக்குது. அதன் பிறகுதான் இந்த 3 பேருமே சேர்ந்து அந்த சிறுமியை கழுத்தை நெரிச்சு துடிக்க அதே இடத்துல கொலை பண்ணிட்டு கிருஷ்ணா நதியில சேரக்கூடிய விவசாயத்துக்காக போகக்கூடிய ஒரு வாய்க்காலில் தூக்கி போட்டுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி எதுவுமே தெரியாத மாதிரி தங்களுடைய வீட்டுக்கு போயிருந்திருக்கானுங்க. அதன் பிறகு அந்த கிராமத்து மக்கள் மீனாவை தேடும்போது இவர்களுமே கூட சேர்ந்து மீனாவை தேடி இருந்திருக்காங்க. மறுநாள் போலீஸ் ஆஃபீஸர் தேடும்போது கூட இவனுங்களுமே ஹெல்ப் பண்ணி இருந்திருக்கானுங்க. இவங்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்டதுமே போலீஸ் ஆஃபீஸருக்கு பயங்கர ஷாக். 18 வயது கூட நிரம்பாத இந்த சிறுவர்கள் இப்படிப்பட்ட கொடூரமான முறையில் ஒரு சம்பவத்தில் எப்படி ஈடுபட முடியும்? ஒருவேளை வேற யாராவது ஈடுபட்டிருப்பாங்களா? அப்படி இல்லைன்னா இந்த சிறுவர்கள் சொல்றது உண்மையா இருக்குமா அப்படின்ற சந்தேகத்தோடையே எந்த இடத்துல நீங்க சிறுமியை தூக்கி போட்டீங்க அந்த இடத்த காட்டுங்க அப்படின்னு சொல்லி காட்டி இருந்திருக்காங்க. அதன் பிறகு போலீஸ் ஆஃபீஸர் வாய்க்காலில் மீனவர்கள்லாம் வைத்து தேடி பார்க்குறாங்க. கிருஷ்ணா நதியிலையும் தேடி பார்த்துருக்காங்க. ஆனால் எங்கே தேடியுமே அந்த சிறுமியோடைய சடலம் எந்த இடத்துலையுமே கிடைக்காமலே போகுது. தொடர்ந்து 3 நாட்கள் 4 நாட்கள் வரைக்குமே தேடி பார்த்துருக்காங்க. எங்கே தேடியுமே அந்த சிறுமியோடைய சடலம் கிடைக்கல. இதனால் மறுபடியுமே அந்த சிறுவர்கள் கிட்ட வந்து உண்மையிலே நீங்கள் சிறுமியாக ஆற்றுல தான் தூக்கி போட்டிங்களா, அப்படி இல்லைனா வேற ஏதாவது பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டபோது நாங்கள் ஆற்றுலலாம் தூக்கி போடல சார், ஒரு இடத்துல தான் புதைச்சோம் அப்படின்னு மாற்றி சொல்ல ஆரம்பிக்கிறானுங்க. உடனடியாக போலீஸ் ஆஃபீஸர் அந்த இடத்துலையுமே போயிட்டு தேடி பார்க்குறாங்க, தோண்டி பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல இந்த சிறுவர்கள் சொன்ன மாதிரியான எந்த ஒரு சடலமுமே அந்த இடத்துல இருந்து கிடைக்காமலே போகுது. இந்த முறையும் இந்த சிறுவர்கள் போய் சொன்னதுனால போலீஸ் ஆஃபீஸருக்கு பயங்கர ஷாக்கிங், பயங்கர கோபம் தான் வர ஆரம்பிக்குது. மறுபடியுமே அந்த சிறுவர்களை துருவி கேட்டாலுமே மாற்றி தான் பதில்கள் சொல்லிக்கிட்டே வரானுங்களே தவிர ஸ்டெடியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக அவனுங்க கிட்டே இருந்து வாங்கவே முடியல. அதே சமயம் அவங்க சிறுவர்கள் அப்படிங்கிறதுனால அடித்து உதச்சுமே விசாரணை பண்ண முடியாது. பட் என்னதான் போலீஸ் ஆஃபீஸர் அடுத்த கட்ட நடவடிக்கைகள்லாம் எடுத்தாலுமே கூட மீனாவுடைய சடலம் கிடைத்தாதான் உண்மையிலே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அவர்களால் நிரூபிக்க முடியும். மற்றபடி வெறும் வாய் வார்த்தையை மட்டுமே வைத்து இந்த சிறுவர்கள் தான் மீனாவை ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்றத எந்த விதத்திலுமே அவங்களால நிரூபிக்க முடியாது. இதனால தொடர்ந்து போலீஸ் ஆஃபீஸர் பல்வேறு இடங்கள்ல மீனாவுடைய சடலத்தை தேடி பார்க்குறாங்க. ஆனால் எங்க தேடியுமே அந்த சடலம் கிடைக்காமலே போகுது. தொடர்ந்து போலீஸ் ஆஃபீஸருடைய விசாரணை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சில தேரிகள் எல்லாமே அந்த ஊர் சைட்லேயும் சொல்லப்பட்டுச்சு. முக்கியமாக மீனா காணாமல் போன அன்னைக்கு மனித உடம்பு மாதிரியான ஒரு உருவத்தை களிமண்ணால் செய்து எலுமிச்சம்பழம் பழம்லாம் கிடந்த இடத்த சில பேர் பார்த்ததாகவும், இதை வச்சு பார்க்கும்போது மீனாவை ஒருவேளை நரபலி கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லியிருந்திருக்காங்க. மேற்கொண்டு அந்த பசங்களுடைய உறவினர்கள் தான் இதில் யாராவது ஈடுபட்டிருப்பாங்க, குழந்தைகளுக்கு தண்டனை கிடைக்காது அப்படிங்கிறதுனால அவர்களை இந்த மாதிரி பொய் சொல்ல வச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டுச்சு. பட் இது எதற்குமே ஆதாரம் சரிய வர போலீஸ் ஆஃபீஸருக்கு கிடைக்கல.
இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, இந்த 3 பேருமே அந்த சிறுமியை கொலை பண்ணதுக்கு பிறகு அவரவர்களுடைய அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லியிருந்திருக்காங்க. அப்போது அந்த உறவினர்கள் எல்லாருமே சேர்ந்து 2 வீலரில் எடுத்துகிட்டு போயிட்டு தான் அந்த வாய்க்கா கிட்ட போட்டதாகவும், அதன் பிறகு தான் எதுவுமே தெரியாத மாதிரி இவங்க இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரியும் குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கப்பட்டுச்சு. ஆனால் இவர்கள் 2 வீலரில் எடுத்துகிட்டு போனதை யாருமே பார்த்த மாதிரியான எந்த ஒரு நேரடி சாட்சியுமே போலீஸ் ஆஃபீஸருக்கு கிடைக்கல. மீனாவுடைய இறப்பை கேள்விப்பட்டு பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் அந்த குடும்பத்தார்களுக்கு வந்து நிறைய ஆதரவுகள்லாம் தெரிவிச்சிருந்திருக்காங்க. சீக்கிரமாகவே மீனாவுடைய சடலத்தையும் கண்டுபிடிச்சி இந்த வழக்கையுமே முடிச்சு வைக்கிறோம், குற்றவாளிகள் யார் அப்படிங்கிறத சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சிருவோம், அவங்களுக்கு தக்க தண்டனை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாக்குறுதிகள்லாம் கொடுக்குறாங்க. மேற்கொண்ட அரசாங்கத்தின் சார்பாக பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபா பணம் கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. பாதிக்கப்பட்ட அந்த சிறுமியோடைய தம்பி மற்றும் தங்கையோடைய படிப்புக்குண்டான செலவுகள் எல்லாத்தையுமே அரசே ஏற்றுக்கும் அப்படின்ற மாதிரியான வாக்குறுதிகள்லாம் கொடுத்தாலும் கூட அந்த குடும்பத்தார்கள் என்னுடைய மகளை திருப்பி கொடுங்க, உண்மையிலேயே அந்த சிறுவர்கள் தான் அந்த சிறுமியை அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தக்க தண்டனை நீங்கள் கொடுத்தே ஆகணும், அவர்கள் சிறுவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுடக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த குடும்பத்தார்கள் ஒரு கோரிக்கையை அரசியல்வாதிகள் கிட்ட வச்சுருந்துருக்காங்க. மேற்கொண்டு எங்களுக்கு இந்த மாதிரி சன்மானம்லாம் எதுவுமே வேணாம், மீனாவுடைய சடலத்தையாவது எங்களுக்காக கண்டுபிடிச்சி கொடுங்க, நாங்கள் அட்லீஸ்ட் கடைசியாக ஒரு முறை முகத்தையாவது பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரியும் அந்த குடும்பத்தார்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட மீனாவுடைய அப்பா அம்மாவுடைய அழுகையா அந்த கிராமத்தில் இருக்கிற மக்களால் என்றைக்குமே மறக்க முடியாது. அந்த அளவுக்கான ஒரு துயர சம்பவத்தை தான் அன்றைய நாள் அந்த கிராமம் பார்த்துருந்துருக்கு. மீனாவுடைய சடலம் இப்போ வரைக்குமே கிடைக்காததுனால இந்த வழக்கை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்குண்டான எந்த ஒரு சூழ்நிலையுமே உருவாகாததுனால இந்த வழக்கு இன்னமும் விசாரணையில் தான் இருந்துக்கிட்டு இருக்கு. குற்றவாளிகளை போலீஸ் அதிகாரிகள் சீக்கிரமாகவே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே ப்ரேயர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான சிறுவர்கள் மொபைலுக்கு பயங்கரமாக அடிக்ட் ஆகியும் சினிமாலையும் சீரியல்லையும் மூவிலையும் காட்டுறதை பார்த்துட்டு இந்த சின்ன பசங்களுடைய இச்சைக்கு இந்த மீனா இரையாகிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு வீட்டிலையுமே இருக்கிற ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் மொபைல் யூஸ் பண்ணும்போது அவங்க என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். அதே சமயம் ஒரு பெண்ணை எப்படி பார்க்கணும், இதெல்லாம் என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத அவங்களுக்கு ஓப்பனாகவே எடுத்து சொன்னோன்னா அதில் இருக்கிற மோகமும் ஆர்வமும் குறைந்து ஆப்போசிட் பாலினத்தின் மேலே ஒரு நல்ல மரியாதையை ஏற்படுத்தலாம். இந்த மாதிரி தீய எண்ணம் கொண்ட சிறுவர்கள் கூட உங்களை சுற்றி இருக்கலாம். நீங்களும் அவர்கள்கிட்ட இருந்து விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. நீங்கள் இந்த சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட இன்ஸ்டாகிராம் டெலிகிராமில் ஃபாலோ பண்ணதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளை மறுநாள் வேறு ஒரு கிரைம் கேஸோட வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபுசங்கர்.